இரண்டு ஆட்சிக்குழு துணைவேந்தர் பொறுப்பு குழு தலைவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். பெரியார் பல்கலைக்கழக ஆட்சிக்குழு கூட்டம் சேலத்தில் இன்று நடைபெற்றது. சேலம் பெரியார் பல்கலை பொறுப்பு துணைவேந்தர் பெரியசாமி நீக்கத்தை தொடர்ந்து பொறுப்பு துணைவேந்தர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். விவரங்களோடு எமது செய்தியாளர் குமரேசன் இணைகிறார். குமரேசன், பொறுப்பு குழு தலைவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார், விவரங்கள் என்ன? அதாவது சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்த ஜெகநாதன் கடந்த மே மாதம் 19ஆம் தேதி ஓய்வு பெற்றார். இதனைத் தொடர்ந்து அந்த பெரியார் பல்கலைக்கழகத்திலேயே தமிழ்துறை பேராசிரியராக பணியாற்றக்கூடிய பெரியசாமி என்பவரை தனது ஆதரவாளர் என்பதால் ஜெகநாதன் அவர்கள் பொறுப்பு துணைவேந்தராக பணி நியமனம் செய்துவிட்டு சென்றார். இந்த நிலையில்தான் பெரியசாமிக்கு எதிராக ஆசிரியர் சங்கம் மட்டுமல்லாமல் தொழிலாளர் சங்கம் என பல்வேறு தரப்பிலும் கடுமையான எதிர்ப்பு நிலவியது. ஏனென்றால் பெரியசாமி ஏற்கனவே போலி சான்றிதழ் கொடுத்து பணியில் சேர்ந்தவர், அது மட்டுமில்லாமல் பல்வேறு ஊழல் வழக்குகளில் சம்பந்தப்பட்டவர் என்ற அந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவரை உடனடியாக நீக்கம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எழுந்தது. இந்த நிலையில்தான் தமிழக அரசு ஆட்சிக்குழுவை கூட்டி உடனடியாக அதாவது பொறுப்பு துணைவேந்தர் மற்றும் குழுக்களை நியமிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியதன் பேரில் தான் இன்று காலை சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் ஆட்சிக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆட்சிக்குழு கூட்டத்தில் ஆட்சி மன்ற உறுப்பினர்கள் 18க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றார்கள். இதில் ஒரு ஒருமித்த கருத்து நிலவியதின் அடிப்படையில் அதாவது அரசு கல்லூரி கல்வி இயக்குனர் சுந்தரவல்லி IAS அவர்கள் துணைவேந்தர் பொறுப்பு குழு தலைவராகவும், அதே போல சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் ஊடகவியல் துறை பேராசிரியராக இருக்கக்கூடிய சுப்பிரமணி மற்றும் தனியார் கல்லூரியின் முதல்வர் ஜெயந்தி ஆகிய 2 பேரும் ஆட்சிக்குழு உறுப்பினர்களாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனால் அதாவது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த பெரியசாமி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். தற்போது புதிய துணைவேந்தர் பொறுப்பு குழுவாக 3 பேரை கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த குழுவின் தலைவராக அரசு கல்லூரி கல்வி இயக்குனர் சுந்தரவல்லி IAS அவர்களும், துணை தலைவராக உறுப்பினர்களாக சுப்பிரமணி மற்றும் ஜெயந்தி ஆகிய பேராசிரியர்களும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி குமரேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.